Hi guys, first என்ன பண்ணலாம் வந்தீங்கன்னா first of all tool வந்து login பண்ணிக்கலாம். ஸோ டூல் வந்து லோட் ஆகட்டும், லோட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் மொபைலை வந்து இடிஎல்ல கனெக்ட் பண்ணணும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் இடிஎல்ல தான் கனெக்ட் பண்ணியிருக்கு. என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா 7A தான் ஃபிளாஷ் பண்ண போகிறோம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வந்து லோகோ கம்ப்ளைண்ட், அதாவது ரெக்கவரி மோட்லேயே நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட். ஸோ இதை ஃபிளாஷ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபிளாஷ் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் பண்ணலாம். என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அன்லாக் டூல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாகவே அது எம்ஐல தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எம்ஐல தான் இருக்கு, எம்ஐ ஃபிளாஷ்ல தான் இருக்கு. ஸோ டேரக்டாக ஃபோல்டரை கிளிக் பண்ணலாம். ஃபோல்டரை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எந்த இடத்துல ஃபிளாஷ் ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இடிஎல்ல வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? இடிஎல்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். இடிஎல் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த இடத்துல நீங்க ஃபிளாஷ் ஃபைலை வச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னன்னா டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க எந்த பிளேஸ்ல வச்சிருக்கீங்களோ ஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கலாமா? ஓகே, பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. ஓகே, இது ஒரு டபுள் டேப் பண்ணிக்கலாம். இதையும் டபுள் டேப் பண்ணிக்கலாம். இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், அதை அப்படியே உள்ள லோட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் கொடுத்தனே உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் வந்து லோட் ஆயிடும். இதுல வந்து XML 0 or 1 அது மாதிரி கேட்கும். இல்ல டிஃபால்ட்டா 0வே இருக்கட்டும். செலக்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே பாத்தீங்கன்னா ஃபைல் உள்ள வந்து லோட் ஆயிடும். தென் என்ன பண்ணலாம்னா இந்த ரீசெட் எம்ஐ அக்கௌண்ட், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த FRP டிசேபிள் இதெல்லாம் எது கிளிக் பண்றேன் பாத்தீங்கன்னா சப்போஸ் அந்த போன்ல வந்து எம்ஐ அக்கௌண்ட்டோ இல்ல FRP இருந்துச்சு அப்படின்னா ஃபிளாஷ் பண்ணும்போதே அது கூடவே சேர்ந்து எரேஸ் ஆயிடும். அதுக்காக தான் வந்து அதெல்லாம் கிளிக் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 7A. ஸோ அதனால 7 சர்வர்ல 7A அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன். அப்படி பண்ணும்போது ஆத்தன்டிகேஷன் பைபாஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதனால தான் அந்த சர்வர்ல 7A கிளிக் பண்ணிட்டேன். தென் வந்து ஃபிளாஷ் அப்படின்னு கொடுத்தேன். ஃபிளாஷ்னு கொடுத்தோன்னே ஆத்தன்டிகேஷன் வெயிட்டிங் சொல்லிட்டு ரீட்ரைவ்னு சொல்லிட்டு வெயிட்டிங் ஃபார் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இடிஎல் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிச்சு. ஹேண்ட் ஷேக்கும் ஓகே அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா ஃபிளாஷ் ஆகிற மாதிரி ஃபிளாஷ் ஆகும். இது மாதிரி உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து அன்லாக் பண்ணி தரணும், ஆன்லைன்ல ஃபிளாஷ் பண்ணி தரணும் அப்படின்னா தாராளமா கீழே தெரியுற டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து காலோ இல்ல மெசேஜோ இல்ல வாட்ஸ்அப்பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ்லேயே வந்து பண்ணி தரும். அது மட்டும் இல்லாம இந்த டூல் வேணும், இது மாதிரி நிறைய டூல் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த டூல் வேணுமோ நீங்க பை பண்ணிக்கலாம். அன்லாக் டூலும் அவைலபிள் இருக்கு, UMT ப்ரோவும் அவைலபிள் இருக்கு. ஸோ உங்களுக்கு TFM அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு எந்த டூல் வேணுமோ நீங்க வந்து தாராளமா பை பண்ணிக்கலாம். இல்ல ரெண்டும் அவைலபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கோர்ஸும் வந்து இருக்கு. சாஃப்ட்வேர் இப்பதான் மொபைலுக்கு வந்து புதுசு, எனக்கு சாஃப்ட்வேர் எல்லாம் ஃபிளாஷ் பண்ண தெரியாது, எம்ஐ அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியாது, ஸோ சிப்செட்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு இருக்கீங்களா? அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா செம்மையா இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர் கோர்ஸ் இருக்கு, ஹார்ட்வேர் கோர்ஸ் இருக்கு, டேட்டா ரிகவரி கோர்ஸ் இருக்கு, எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸும் அவைலபிள் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ்ல வந்து தாராளமா வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் தான். ஸோ நீங்க ஒரு இடத்துக்கு வரணும், அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லி ஆன்லைன் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கோர்ஸ் நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம். நீங்க எப்போ அவ்வளோ ஃப்ரீயோ அப்போ வந்து பார்த்துக்கலாம். லைஃப் டைம் ஆக்சஸ் தான். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இது வந்து ஃபிளாஷ் ஆகட்டும். மோஸ்ட்லி வந்து கால் நிறைய பேர் பண்றீங்க. கால் பண்றதை விட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா கால்னா நான் அப்போ அந்த டைம்ஸ்ல வேற என்ன அன்லாக் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதனால மோஸ்ட்லி கால் பண்றதுக்கு முன்னாடி மெசேஜோ இல்ல வாய்ஸ் மெசேஜோ போட்டு வச்சீங்கன்னா நான் ஃப்ரீயா இருக்கும்போது பார்ப்பேன். ஸோ ஈஸியா இருக்கும். அது தாண்டி நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா நீங்க கால் பண்ணலாம். கால் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஃபிளாஷ் ஆகட்டும். ஸோ இதே மாதிரி தாங்க ஃபிளாஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாடல் பண்ண போறீங்க அந்த மாடல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. ஃபிளாஷ் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிட்டு அது இடிஎலா மீடியா டெக்கான்னு பார்த்துக்குங்க. இடிஎல் அப்படின்னா இடிஎல் மோட்ல கனெக்ட் பண்ணுங்க. மீடியா டெக் அப்படின்னா வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணுங்க. தென் ஃபிளாஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபிளாஷ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இதான் காமன் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ கோர்ஸோட டீடைல்ஸ்லாம் நான் சொல்றேன் பாருங்க. சாஃப்ட்வேர் கோர்ஸ், அதாவது மொபைல் சாஃப்ட்வேர் கோர்ஸ்ல என்னென்ன சொல்லி தருவோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அதாவது டிரைவர்னா என்ன, சாஃப்ட்வேர் விஷன்னா என்ன, இடிஎல் பாயிண்ட்னா என்ன, என்னென்ன மோட்ஸ் இருக்கு, என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கோட்லாம் சொல்லுவோம். FRP வந்து கோட் வச்சு பைபாஸ் பண்ணுவோம்ல, அது வந்து சொல்லி தருவோம். அத்த மிராக்கல் டூல், தென் UMT ப்ரோ டூல், அதுக்கப்புறம் கிராக் டூல், அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது, அதெல்லாம் எதுக்கு, எம்ஐ அக்கௌண்ட் எப்படி எடுக்கிறது, FRP எப்படி கையில எடுக்கிறது, டூலை வச்சு எடுக்கிறது, ஃபேக்டரிஸ் எப்படி கையில பண்றது, டூலை வச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து நாங்க சொல்லி தந்துடும். அதுக்கான சிலபஸும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம். அந்த என்னென்ன கோர்சஸ்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸும் அவைலபிள் இருக்கு. அந்த சிலபஸ் சென்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதுல என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பிரைஸ்ல தான் வந்து நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டும் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸும் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். யூடியூப்ல நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கோர்ஸ் ஃபீட்பேக் அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல வீடியோஸ் வரும். அதை பார்த்துட்டு கூட நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம். அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சு அவங்க வந்து லாஸ்டா ஃபீட்பேக் கொடுத்த ஃபீட்பேக்ஸ் தான் அதெல்லாம். ஓகேங்களா? இது வந்து ஃபிளாஷ் ஆகட்டும். ஸோ இது ஃபிளாஷ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்து டன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து ரீபூட் அப்படின்னு கேட்கும். ரீபூட்னா போன் அதுவே ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஓகேங்களா? அப்படி வந்துருச்சு அப்படின்னா பக்காவா வந்து ஃபிளாஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்றேன் ஃபாஸ்டா.
ஸோ இது மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் தென் வீடியோ வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல வீடியோவில் மீட் பண்றது இருக்கு. டாடா, பை பாய்.